கிறிஸ்துவில் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று மார்ச் 11, தவக்கால முதல் வாரம், சனி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 43 முதல் 48 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நம் கதிரவனை உதித்தழ செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. சிந்தனை. உயர்ந்த அறநெறி ஒழுக்கத்தை இன்றைய நற்செய்தி படம் பிடிக்கிறது. நம்மை அன்பு செய்வோருக்கு மட்டுமல்ல, நம் பகைவருக்கும் நம் அன்பு உரித்தானது என்ற சவாலை நம்முன் இயேசு வைக்கிறார். அயலானுக்கு அன்பு என்பது லேவியர் நூல் சொல்லும் பாடம். காலப்போக்கில் பகைவருக்கு வெறுப்பு என்பது சொல்லாமலே சேர்த்து கொள்ளப்பட்ட நியதியாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் மாறியது. இயேசு இம்மனப்பான்மையை கேள்விக்கு உள்ளாக்குகிறார். இந்த மனநிலைதான் நம் மனநிலை என்றால், வரி வசூலிக்கும் ஆயர்காலனும் இறைவனை ஏற்றுக்கொள்ளாத ஏனையோரும் இதே மனநிலையில் தான் வாழ்கின்றனர். அவர்களுக்கும் உமக்கும் என்ன வேறுபாடு என்பது இயேசுவின் வாதம். நம் அன்பு நம்மை காயப்படுத்தியவரையும் கனிவோடு நோக்கும் அன்பாக இருக்க இயேசு அழைக்கின்றார். அது உயரிய ஒழுக்கம் மட்டுமல்ல, உன்னத ஆத்மீகமும் கூட. அப்படிப்பட்ட பெருந்தன்மை மிக்க புனித அன்பு பலி, காணிக்கை இவைகளுக்கு ஈடான ஒன்று என்று இயேசு கூறும் செய்தி நம் உள்ளத்தை ஊடுருவி நல்லன்புக்கு இட்டு செல்லட்டும். ஆமேன். இந்த நாள் இனிய நாளாய் அமைய நல்வாழ்த்துக்கள். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக்குவாய் இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும்.
அழைத்தாய், ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய், உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன், உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும், என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நீர் தேடுமான் போல தேடி வந்தே, நீன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தே. நீர் தேடுமான் போல தேடி வந்தே, நீன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தே. என்னுள்ளே வாழும் தெய்வம், ஆளும் தெய்வம், என் இயேசு நீ என் உள்ளம் நின்றாய், நிதம் என் பாதை முன்னே நீதானே சென்றாய், உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும், உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாகவா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும், உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும்.